முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக சந்தித்து ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்திற்கு செய்தி சேகரிக்க வரும் புகைப்பட கலைஞர்களை படமெடுத்த முதலமைச்சர் விஜய். உலக புகைப்பட கலைஞர்கள் தினத்தை முன்னிட்டு காணொலி எடுத்து சிறப்பித்தார். சட்டப்பேரவையில் ஆதாரம் இல்லாமல் யாரும் பேசக்கூடாது என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. அரசியல் மேடைகளில் பேசுவது போல யார் பேசினாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்று திட்டவட்டம். முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பது நல்லது. ஏனால் ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் முன் உள்ள கோப்புகளை உடனடியாக பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்க உதயநிதி கோரிக்கை. எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் திமுக எப்போதும் பணியாது என்று திட்டவட்டம். முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. அரசு வழங்கும் கார்களை திமுக MLAக்கள் 59 பேருக்கும் வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவிப்பு. பொருளாதாரத்தில் நலிந்துள்ளவர்களுக்கு மட்டுமே கார் கொடுத்தால் போதும் என்றும் வலியுறுத்தல். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் MLAக்களுக்கு அரசின் கார் தேவையில்லை என்று ராமச்சந்திரன் அறிவிப்பு. பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துள்ளோம். அரசு வழங்கும் கார் தேவையில்லை என்று பாமக MLA கணேஷும் அறிவிப்பு. 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே கார் வைத்துள்ள தாவேக்க MLAக்கள் அரசின் கார்களை பெற மாட்டார்கள் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. கார்கள் இல்லாதவர்கள் மட்டுமே அரசின் காருக்கு விண்ணப்பிப்பார்கள் என்றும் விளக்கம். முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான் 238 பக்கங்களை கொண்ட மின்வாரிய கொள்கை விளக்க குறிப்பில் 4 பக்கங்களில் மட்டுமே தரவுகள் உள்ளதாக செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாகவும் 38 ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்வது எப்படி என்று கேள்வி.
சட்டமன்ற உரையில் மீண்டும் எடப்பாடி பெயரை சொல்லாமல் தவிர்த்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம். வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தாவேக அரசை வெற்றி அரசு என்றும் புகழ்ந்து உரை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சரின் உரையில் தொகுதி சீரமைப்பு குறித்து மாற்று கருத்து என்ற உதயநிதியின் குற்றச்சாட்டிற்கும் மறுப்பு. போலி பிரச்சாரங்கள் தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை.